ஹாய், ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, எப்படி வந்து அ அ சிச்சுவேஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்டின்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் எனக்கு சொன்னது அப்டின்னா, ஜூலியட் மேம். அ மேம் வந்து எனக்கு ஹெச்ஓடியா இருந்தாங்க. நாங்க வந்து காலேஜ்ல படிக்கும்போது மேம் வந்து எங்களுக்கு ஸ்டாஃபா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தான் மேம நான் மீட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க அ பிபிடில போடுவீங்கல்ல. ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபேக்கல்டீஸ் அவைலபிள் இன் யுவர் டிபார்ட்மெண்ட்ன்னு சொல்லி அந்த ஸ்லைட் போடும்போது, எங்க காலேஜ்ல எங்க டிபார்ட்மெண்ட்ல அப்ப இருந்தது 3 ஸ்டாஃப் தான். ஸோ ஹேண்ட் புக்ல இருக்கிற லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் நான் டைப் பண்ணும்போது, அந்த செகண்ட் நேமா இருந்தது தான் ஜூலியட் மேம் நேம். ஸோ அதில டைப் பண்ணியிருந்தேன் எபனைசர் ஜூலியட்ன்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு இன்சார்ஜா இருந்த மேடம் தீபா மேடம் வந்து, "நீங்க இத டைப் பண்ணியிருக்கீங்களே, இது யாருன்னு தெரியுமான்னு?" கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், "நோ" அப்படி சொல்லி. ஸோ மேடம் சொன்னாங்க, "இங்க இருக்காங்கல்ல, இவங்க தான் ஜூலியட் மேம்னு." ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜூலியட் மேம நான் அப்ப தான் பார்த்தது. ஸோ அவங்க எனக்கு ஸ்பெஷலா பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்ன்னு எடுத்ததில்ல. பட் அவங்க செகண்ட் இயர்ல ஒரு யூனிட் எடுத்திருக்காங்க டிபிஎம்எஸ் சிலபஸ்ல. ஏன்னா எங்க ஹெச்ஓடி சாருக்கு டைம் இல்ல. அப்போ அவங்க ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா கிளாஸ் எடுப்பாங்க. அண்ட் எங்களுக்கு 3 செமஸ்டர்ல சிஸ்டம் ப்ரோக்ராமிங்னு ஒரு லேப் இருந்தது. ஸோ அதுக்கும் வைவா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப ஹேப்பியா அவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஞாபகம் இருக்கு. 4த் செமஸ்டர்லலாம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேனலா கொஸ்டின்ஸ் கேட்கறது எப்படி வந்து உங்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் இன்டர்வியூங்கிற அது ரிசோர்ஸ் அலோகேஷன்னா என்னன்னு இப்படி கொஸ்டின் ஷூட் பண்ணும்போது நான் உங்கள்ட்ட இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் எங்களுக்கும் அ ஆக்சுவலா எங்க செட்டுக்கும் மேம்க்கும் உள்ள இன்டராக்ஷன் பார்த்தீங்கன்னா, பட் அவங்க கூட ட்ராவல் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து காலேஜ்ல லெக்சரரா ஜாயின் பண்ணும்போது கிடைச்சது. ஸோ அவங்க 2009ல நான் ஜாயின் பண்றேன். அவங்க ஹெச்ஓடியா சார்ஜ் இருக்காங்க. ஸோ 2009 to 10, 10 to 11 அண்ட் 11 to 12. 12 to 13ம் மேடம் கூட ஹெச்ஓடியா ட்ராவல் பண்றோம். ஒன் ஃபைன் டே என்ன ஆகுது அப்டின்னா, மேடம் வந்து ஹெச்ஓடி இல்ல. அ இவருங்க தான் ஹெச்ஓடி. மேம் கரெக்ட்டா பிஹெச்டி முடிச்சுட்டாங்க. இவங்க தான் ஹெச்ஓடின்னு இன்னொருத்தர் வந்து ஹெச்ஓடின்னு சார்ஜ் இருக்காரு. ஸோ எங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே! இவ்வளோ நாள் எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி என்வைரன்மென்ட் இருக்கும் இல்லையா? ஸோ மேடம் இருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழ 12 ஸ்டாஃப்ஸ். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கும்போது, திடீர்னு நியூ கமர் ஒருத்தவங்க வர்றாங்களாங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல. ஐயோ! எப்படி இருக்க போகுது? அப்படிங்கும்போது மேடம் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் அ 1 இயர் அவங்க வந்து அப்புறம் ஒர்க் பண்ணாங்க. ஸோ 2014ல காலேஜ்லேருந்து கிளம்புனாங்க அவங்க. அப்போ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, "மாற்றம் ஒன்றே மாறாதது." ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மேடத்திட்ட அப்போதான் நான் அத கேட்டது. ஸோ நல்லா ரைமிங்கா இருக்கே! அப்படிங்கிற மாரி கேள்விக்கு அப்போ நல்லா இருந்தது. பட் மேடம் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. ஸோ இங்க ஹெச்ஓடியா இருந்தவங்க கீழ வேறயும் ஒரு நல்ல பொசிஷன்ல போவாங்கங்கிறதுல ஹேப்பியா இருந்தாலும், ஐயோ! இந்த புது மனிதர்ட்ட எப்படிடா இன்னும் நம்ம ஹெச்ஓடியா இருக்க போறோம்? எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. இன்ஃபாக்ட் அவர் வந்து ஹெச்ஓடி மீட் உட்காந்துருக்காரு. நாங்க எல்லாத்தையும் முழிச்சுட்ருக்கோம் சுத்தி. ஐயோ! என்னடா இது இவரு வந்து உட்காந்துருக்காரு. இவரு கீழயா நம்ம ஒர்க் பண்ண போறோம்? அந்த மாதிரி. ஏன்னா, ஒரு அ இந்த ரோலுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா பார்த்துட்டு, இ இன்னொருத்தங்கள புதுசா நம்ம பொதுவா ஏத்துக்க வந்து கஷ்டமா தானே இருக்கும். ஸோ அப்படின்னு நாங்க பார்த்த அந்த ரோல்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படிதான் நம்ம ட்ராவல் ஆக போகுதுங்கும்போது, வித்தின் 1 இயர்ல அவரு இல்லாம போயிட்டாரு. வித்தின் அந்த 1 இயர்ல ஈடின்னு ஒரு பொசிஷன்ல ஒருத்தர் போட்டு எங்கள ஒரு ரூல் போட்டு கிடந்தாரு. அவரும் இல்லாம போயிட்டாரு. அகெயின் வித்தின் 1 இயர்ல பிரின்சிபலும் இல்லாம போயிட்டாங்க. ஸோ சட்டு சட்டுன்னு சேஞ்சஸ் இருந்தது. ஸோ அத பார்க்கும்போது தான், ஓகே அவர்ட்ட தான் இனிமே மேம்ட்ட 4 வருஷம் இருந்தோம். நியூ கமர்ட்ட ஒரு 4 வருஷம் இருப்போம். அந்த மாதிரி நம்ம மைண்ட் இருக்கும். அந்த மாரி ஒரே பண்ண வேண்டாம் போல இருக்கு. ஸோ எப்ப வேணாலும், எந்த இன்ஸ்டன்ட்ல வேணாலும் நமக்கு மாறிட்டே இருக்கும் உலகம் அப்படிங்கிறது அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதுலருந்து எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் சேஞ்சஸ் வரும். அதுதான் லைஃப் அப்படிங்கிறது எனக்கு தோணும். அண்ட் மேடம ஞாபகப்படுத்துற அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டில் நவ் மேடம் வந்து டச்ல தான் இருக்காங்க. ஸோ மேடம் இப்போ விஐடி காலேஜ்ல ஒர்க் பண்றாங்க. அம் ஸோ அ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கும் நீங்க எல்லா உங்க லைஃப்ல எப்போ வேணாலும் நீங்க யோசிச்சு பாருங்க. அது கரெக்ட்டா ஃபிட் ஆகுற மாரி இருக்கும். இப்ப எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன பிள்ளையில
3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கிளாஸ் டீச்சராக வந்து மீனாட்சி மேம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க மேரேஜ் ஆகி போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து ஓன்னு அழுகு, மேம் நீங்கள் தான் எங்களுக்கு கிளாஸ் டீச்சர், நீங்கள் தான் இருக்கணும்னு. ஸோ அப்போ எங்களுக்குள்ள டிராயிங் மேடம் வந்து இல்லை இல்லை மேம்க்கு கல்யாணம் ஆகி போகணும்ல, நீங்கள் குட்டீஸ் இப்படி அடம் பிடிக்காதீங்க, நீங்கள் சாப்பிட மாட்டேன்னுலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆன பேரண்ட்டுக்குள்ள சைல்டு வந்து அங்கங்கே மாற்றி மாற்றி ஸ்கூல்ஸ் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. பட் ஃபிக்ஸடாக ஸ்கூல் 14 இயர்ஸ் ஒரே ஸ்கூல், ஒரே காலேஜ், அந்த மாதிரி ஃபிக்ஸடாக படிச்சுட்டு சேஞ்சஸ் ரொம்ப பார்க்காதவங்க வந்து இப்படி தான் இருக்கும் லைஃப், இவங்க தான் கூட தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எண்டு வரையும் இருப்பாங்க, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போகிறவங்க வந்து டக்குன்னு ஒரு சேஞ்ச் வரும்போது இல்லை வேற ஒரு சூழ்நிலை ஆகும்போது ஐயோ இன்னும் இவ்வளோ நாள் பழகுன சூழ்நிலை இல்லாமல் நியூங்கிறத அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரே பண்ண வேண்டாம், அதுவும் பெர்மனன்ட் கிடையாது. அது மிஞ்சி மிஞ்சி போனால் 1 வருஷமோ 2 வருஷமோ தான், அதுவும் மாற தான் செய்யும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஜஸ்ட் மைண்டில் ஏற்றிக்கோங்க. இதை ஏற்றிக்கிட்டு நீங்கள் அந்த சுச்சுவேஷனை பாருங்கள். நீங்கள் வந்து சின்னவங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து நடுத்தர ஏஜாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வயசானவங்களும் இருக்கலாம். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த பாட்டில் வேணாலும் இருக்கலாம். ஸோ வயசானவங்க வந்து ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, நான் எப்படி வளர்த்தேன் பிள்ளைங்கள, இப்போ இப்படி சுச்சுவேஷன் ஆயிடுச்சேன்னு ஒரே வேண்டாம், அதுவும் மாறும். ஸோ நம்ம வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்க போகிறதில்ல, ஸோ சந்தோஷப்பட்டுட்டே இருக்க போகிறதில்ல. ஸோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படி வந்து ஒரு ஒரு சம்மர் வந்துச்சுன்னா ஒரு குளிர்காலம் ரொட்டீனாக எதுவும் இல்லைல்ல, ஸோ மாறுது. ஸோ அதுதான் வந்து நிலையானது, மாறுதலே நிலையானது.